வரி தொடர்பான கட்டுப்பாடுகள் மற்றும் அது சார்ந்து ஏற்படுத்தப்பட்ட திருத்தச் சட்டங்களாக இருக்கட்டும். இன்று நாட்டில் இது ஒரு பெரிய பேசுபொருளாகவே மாறியுள்ளது. அதாவது வரி செலுத்துவோர் அடையாள இலக்கம், டின் நம்பர். இந்த பேர கேட்டாலே இப்ப எல்லாரும் ரொம்ப பதட்டமா இருக்காங்க. காரணம் இத நாங்க எப்படி எடுத்துக்கிறது? இதுக்கு ஒரு காலக்கெடு விதிச்சிருக்கிறாங்களா? அப்படின்ற மாரி அபராதங்கள் இருக்கு. எப்படி நாங்க எங்களோட சொத்து விபரங்கள வழங்குறது? எல்லாரும் வரி செலுத்தணுமா? அப்படின்ற நிறைய பிரச்சனைகள் வந்து இப்ப மக்கள் மத்தியில இருக்கு. அதோட அதோட சார்ந்து பல தவறான தகவல்களும் இப்ப சமூக ஊடகங்கள்ல இந்த டின் நம்பர் தொடர்பில் பகிரப்பட்டுட்டு வருது. எனவே இன்றைய நிகழ்ச்சியில நாங்க இது தொடர்பான தெளிவு மற்றும் இந்த டின் நம்பர் அப்படின்றது என்ன அப்படின்னு தெரியும், எப்படி பெற்றுக்கொள்ளணும் அப்படின்ற எல்லா விஷயங்களையும் இன்றைய நிகழ்ச்சியில நாங்க பேசலாம். என்ன பிரபு? ஆமா சுஜி. அதாவது நாங்க முதல்ல பார்க்கணும் பிரபு, இந்த டின் நம்பர் தொடர்பா இப்ப நிறைய பேர் நிறைய வீடியோஸ் எல்லாம் வந்துருச்சு. டின் நம்பர் எப்படி பெற்றுக்கொள்றது அப்படின்னு இப்ப நிறைய சேனல்ஸா இருக்கட்டும், எல்லாருமே ஒரு விழிப்புணர்வுக்கு இதை செய்துட்டு வராங்க. ஆனா நாங்க எங்கட நிறுவன ரீதியா பார்க்கும்போது இது தொடர்பா பகிரப்படுற தவறான தகவல்களை நாங்க பார்க்கக்கூடியதாக இருக்கு. ஆமா. அப்ப நம்ம நிறைய இதுதான் சில பேர் வந்து அவங்களோட ஆன்லைன் மூலம் அவங்க சேவிஸ், அதாவது இந்த சேவையை வந்து ஒரு கட்டணம் மறவிட்டு அவங்க வழங்குற மாரியும் நிறைய தகவல்கள் பகிரப்பட்டுச்சு. நாங்க அது தொடர்பா எங்களுக்கும் கோரிக்கைகள் விடுத்தப்பட்டுச்சு. இது வந்து நாங்க வந்து கட்டணம் செலுத்தி தான் பெற வேண்டும். ஆனா நிறைய மக்கள் மத்தியில அப்படி ஒரு தவறான புரிதல் இருக்கு. அதாவது ஒழுங்கான விழிப்புணர்வு இல்லாதனால அவங்க சமூக வலைத்தளங்கள்ல அவங்க அதை தொடர்பா அந்த சேவை தொடர்பு அவங்க பகிர்றது அதிகரித்திருக்கனால மக்கள் வந்து ஒரு கட்டணம் ஒன்று அறவிட்டு தான் இதை பெற்றுக்கொள்ள வேண்டுமான்னு சொல்லி ஒரு தவறான புரிதல் ஒன்று இருக்கு. மற்றது கரெக்டாக போன மாதம் இறுதி திகதி 30ஆம் தேதிக்குள்ள பெறாவிட்டால் வந்து உங்களுக்கு வந்து தண்டப்பணம் அறவிடப்படுவதாகவும் அப்படியே நிறைய தகவல்கள் வந்து பகிரப்பட்டு மற்றும் நீங்கள் செய்திகளில் பார்த்துருக்கலாம், அல்லாட்டி சமூக ஊடகங்களை பார்த்துருக்கலாம். யாழ்ப்பாண மக்கள்லாம் வந்து நிறைய கியூல ஆக்கள், அதாவது பெட்ரோல் போலனுக்கெல்லாம் தாண்டி அந்த ஒரு கியூ வந்துட்ட மாதிரி இருக்கு. ஆனா நாங்க இது தொடர்பில் ஆராய்வு மேற்கொண்ட ரீதியில இதுவரைக்கும் இதுக்கான ஒரு, அதாவது டெட்லைன் ஒன்று இல்லை. அதாவது 30ஆம் திகதி அப்படின்றது இதுவரைக்கும் அவங்க வந்து இதுக்கு ஒரு கால வரையறை அதாவது இந்த காலக்கெடு ஒன்று இந்த டின் நம்பரை பெற்றுக்கொள்றதுக்காக இன்னும் வழங்கலை அப்படின்றது வந்து எங்களுக்கு எங்களோட ஆய்வின் மூலம் தெரிய வந்துச்சு. காரணம் இது தொடர்பாக நாங்கள் தொடர்ந்து பார்க்கும்போது இந்த அபராதம்னு பார்ப்போமே, அதாவது இந்த டேட்டுக்குள்ள இதை எடுக்காட்டி அபராதம், அதாவது அதுக்கான ஒரு காலக்கெடு விதிச்சு இந்த அபராதம் விதிக்கப்படலை. 2024ஆம் ஆண்டு ஜனவரி 1ஆம் தேதி இது தொடர்பில் ஒரு அறிவித்தல் விடுக்கப்படுது. ஆமா, அதாவது கடந்த அரசாங்கத்துல வந்து இந்த டின் நம்பர் வந்து கட்டாயமாகப்பட்டுச்சு. அதாவது இலங்கையில வந்து டின் நம்பர் அந்த காலத்துல இருந்து பயன்படுத்தப்பட்ட வந்தது. ஆனா 18 வயதுக்கு மேற்பட்ட ஆட்களுக்குன்னு சொல்லி ஒரு டின் நம்பர் சொல்லி இது வந்து கடந்த அரசாங்கத்தினால, இதற்கு முந்தைய அரசாங்கத்தினால வந்து கட்டாயமாக்கினா எல்லார் கையிலும் இருக்கணும். அதுதான் அந்த டைம்ல பேசும் பொருளாக மாறுனுச்சு. ஏன்னா அவங்க வந்து அந்த கொண்டதாங்க எல்லாருமே வந்து நீங்க டின் ஃபைல்ஸ் ஓபன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அப்ப அவங்க ஒரு இதுக்கு வந்து மக்கள் வந்து விழிப்புணர்வு கொண்டு வந்து மக்கள் அது தொடர்பா தண்டப்பணம் அபராதம் சொல்லி சொல்ற நேரம் வந்து மக்கள் அது தொடர்பா ஆரஞ்சு டக்குன்னு அதுல தண்டப்பணத்துக்கு இருந்து தப்பிக்கிறதுக்காக சரி அவங்க வந்து அது தொடர்பா நடவடிக்கை எடுப்பாங்க சொல்லி அந்த காலத்துல 24 காலத்திலே வந்து அறிவிச்சாங்க. வந்து 50,000 வந்து தண்டப்பணம் வந்து அந்த காலத்துல அறிவிக்கப்பட்டது. ஆனா அது வந்து திரும்ப அந்த காலப்பகுதிகளில் அறிவிக்கப்பட்டது வந்து திரும்ப அது வந்து 30ஆம் தேதி, அதாவது ஜனவரி மாதம் 30ஆம் தேதி அவங்க அந்த டைம் தானே இந்த சிஸ்டம் அப்கிரேட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அப்ப 30ஆம் தேதி வந்து அதை வந்து இடைநிறுத்தி இருந்தாங்க தற்காலிகமா. அதாவது 2024ஆம் ஆண்டு காலப்பகுதியில் இடைநிறுத்தப்பட்டு அவங்க திருப்பி சொன்ன விஷயம் என்னன்னா, இது பிப்ரவரி மாதத்துல மீண்டும் இது நடைமுறைப்படுத்தப்படும். அதாவது இந்த தண்டப்பணம் சிஸ்டமா இருக்கட்டும், இது நடைமுறைப்படுத்தப்படும். ஆனா இதுக்கு வந்து காலக்கெடு ஒன்று விதிச்சு இது கட்டாயம் இந்த டேட்டுக்குள்ள நீங்க எடுக்காட்டி உங்களுக்கு தண்டப்பணம்ன்ற ரீதியில அந்த டைமும் அது அறிவிக்கப்படலை. அது வந்து இப்ப மருவியா இல்லைன்னா இது வந்து தவறான புரிதல்களுடனான தெரியல. இது வந்து இப்ப வந்து என்ன நடக்குதுன்னா திருப்பி 30ஆம் தேதி, அதாவது இப்ப நாங்க இது ஷூட் பண்ணக்குள்ள இந்த 30ஆம் தேதின்ற டேட்டை நாங்கள் தாண்டி வந்துட்டோம். 30ஆம் தேதி எடுக்கலைன்னா இப்போ நிறைய பேர் யோசிப்பாங்க, ஐயோ நான் 30ஆம் தேதிக்கு முதல்ல எனக்கு டின் நம்பர் எடுக்கலை, இப்போ நான் ஒரு தண்டப்பணம் செலுத்தணுமா அப்படின்னு சொல்லி. ஏன்னா அந்த காலத்தில் வந்து நிறைய பேர் வந்து அதை வந்து
வரி திணைக்களத்தார் இறைவரி திணைக்களத்துக்கு நாங்கள் போயிட்டு அதை வந்து எங்களோட தகவல்களுக்கு கொடுத்து நாங்கள் வந்து அதை வந்து ஓப்பன் பண்ண அந்த டெக்ஸ்ட் ஃபைல் நம்பர் சொல்லி. ஆனால் அது வந்து அந்த காலத்தில் வந்து அவங்க சொன்னால் அந்த குறிப்பிட்ட காலத்துக்கு முழுக்க ஓப்பன் பண்ணலாட்டி அந்த காலகட்டத்தில் 18 வயதுக்கு மேற்பட்ட ஆட்கள் எல்லாத்துக்கும் பேர்லேயும் வந்து அது வந்து ஒட்டோவா அப்போ சுயமாக அதை வந்து கிரியேட் பண்ணப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருந்துச்சு. அதுக்காக தான் அவங்க வந்து நீங்களாம் போயிட்டு ஓப்பன் பண்ணுங்க. ஏன்னா அது நம்மளுக்கு வரிப்பணம் சொல்றது வந்து ஒரு நாட்டுக்கு அது வந்து தேவையான ஒரு விஷயம். வரி செலுத்தி வரியிலேருந்து தப்பிச்சதுனால தான் நாடுகளில் வந்து பொருளாதார சீர்குலைவுகள் பொருளாதாரத்தில் வந்து வீழ்ச்சிகள் ஏற்படுறதுக்கு காரணமாக இருக்கு. அதுக்காகத்தான் வந்து அந்த இந்த நான் திரும்ப அந்த 30ஆம் தேதின்ற விஷயத்துக்கு வரும்போது இது தொடர்பில் நீங்கள் முதல்ல நாங்கள் ஸ்டார்ட்ல நீங்கள் சொல்லியிருந்தீங்க, அதாவது யாழ்ப்பாணம் போன்ற பிரதேசங்களில் வந்து இது வந்து பெரிய கியூ1 நின்றுச்சு. இந்த பிராந்திய அலுவலகங்களில் வந்து பெரிய கியூ1 நின்றுச்சு. இதை வந்து தடுக்கிறதுக்கு பார்த்தா இது வந்து ஜூன் 30ஆம் தேதின்ற ஒரு காலக்கெடு விதிச்சிருந்ததா. அது சம்மந்தமாக நாங்கள் பார்க்கும்போது ஊடகங்களுக்கு ஒரு தகவல் வெளியாகி இருந்தது. அதாவது யாழ் அரசாங்க அதிபர் மருதலிங்கம் பிரதீபன் அவர்கள் வந்து ஒரு கருத்து தெரிவிச்சிருந்தார் ஊடகங்களுக்கு. என்னன்னா இந்த 30ஆம் தேதி அப்படின்ற ஒரு காலக்கெடு வந்து விதிக்கப்படலை. ஆனால் டின் நம்பர் பெறுறது வந்து கட்டாயமான ஒரு விஷயம். இதை வந்து இந்த ஒரு பிரச்சனையை ஆக்கிக்கிட்டு அந்த இடத்துல போயிட்டு ஒரு சலசலப்பை ஏற்படுத்தி கொள்ள தேவையில்லை, எல்லாரும் பெறணும். ஆனால் கூடி சீக்கிரம் உங்களுக்கான டின் இலக்கங்களை வந்து நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்க அப்படின்ற ரீதியில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. அடுத்து நாங்கள் பார்க்கணும், இது தொடர்பான மேலதிக விவரங்களுக்கு நாங்கள் உள்நாட்டு இறைவரி திணைக்களத்தை தொடர்பு கொள்ள முயற்சித்த போது இப்போ வந்து ரொம்பவே அவங்க பிஸி. எனக்கு கேட்டால் இந்த எல்லாருமே டின் நம்பர் எடுக்கிறதுல கொஞ்சம் சரியான பதில் எங்களுக்கு கிடைக்கல. அதாவது இந்த காலக்கெடு 30ஆம் தேதின்ற, அதாவது கடந்த மாதம் 30ஆம் தேதின்ற காலக்கெடுக்கு விதிக்கப்பட்டதுக்கு இன்னொரு ரீசனும் இருக்கு. அது என்ன அப்படின்னு சொன்னால் 2026ஆம் ஆண்டு ஜூன் 3ஆம் தேதி புதிய உள்நாட்டு இறைவரி திருத்த சட்டம் சான்றளிக்கப்பட்டு அதை தொடர்ந்து, அதாவது அந்த திருப்பி அதில் திருத்தங்கள் கொண்டு வந்தாங்க. சான்றளிக்கப்பட்டதை தொடர்ந்து 26ஆம் ஆண்டின் 11ஆம் இலக்க உள்நாட்டு இறைவரி திருத்த சட்டத்தின்படி வரி அடையாள எண், அதாவது டின் நம்பர், அது தொடர்பான விதிகளை மீறினால் விதிக்கப்படும் அபராதங்கள் வந்து வழங்கப்பட்டிருந்துச்சு. அதாவது அபராதங்கள் வந்து கொஞ்சம் அவங்க வந்து அதில் கொஞ்சம் புதுப்பிப்புகளை செய்து திருத்தங்களை மேற்கொண்டிருந்தாங்க. இந்த திருத்த சட்டம் வந்து சான்றளிக்கப்பட்டது வந்து ஜூன் 3ஆம் தேதி. அப்போ இது வந்து அந்த ஜூன் மாதத்துலேயே வரக்குள்ள எல்லாரும் ஒரு பிரச்சனைக்குள்ளாகிட்டாங்க. இது வந்து தவறான புரிதலோட வெளியில் போயிடுச்சு. காலக்கெடு ஒன்று இதுக்கு விதிச்சிருக்கிறாங்க அப்படின்னு இது வரைக்கும் விதிக்கலை. இனி சில வேளைகளில் காலக்கெடு விதிச்சு இந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம். ஆனால் இது வரைக்கும் விதிக்கப்படலை. அது வந்து ஏன்னா இப்போ டின் நம்பருக்கு வந்து எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்கன்னா இனி வர்ற விஷயங்கள், அதாவது டின் நம்பர் வந்து இலங்கையில் பயன்பாட்டுகள் வந்து இவனால் வந்து நாங்கள் வந்து ஐடென்டி கார்டை வச்சு தான் வந்து நாங்கள் வந்து நிறைய விடயங்கள் செய்யணும். அப்படின்னா கட்டாயம் வந்து அடையாள அட்டை எங்களுக்கு வந்து இருக்கணும். இலங்கை அடையாள அட்டை இருக்கணும். அங்கே பேங்க்கு போனாலும் எங்கே போனாலும் ஒரு அடையாள அட்டை. அதே மாதிரி இப்போ அடையாள அட்டையோட நம்மளுக்கு வந்து டின் நம்பர் வந்து கண்டிப்பாக தேவை. அதாவது நாங்கள் வந்து ஒரு வணிக சார்ந்த விடயங்கள் செய்ய போகிறோன்னா ஒரு கரண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண போகிறோம் பேங்க்கு. ஸோ அதுக்கு வந்து கண்டிப்பாக டின் நம்பர், ஏன்னா வணிகம்னு சொல்லி செய்ய போனால் கண்டிப்பாக டெக்ஸ்ட் ஃபைல் ஒன்று இருக்கும். ஏன்னா ஒரு தனிநபர் வணிகமாக இருந்தாலும் ஒரு வியாபாரம் செய்கிறதா இருந்தாலும் அதுக்கான வந்து வரி என்ன இருக்கணும், டெக்ஸ்ட் ஃபைல் சொல்லி ஒன்று இருக்கணும். அப்போ தான் வந்து பேங்க்ஸில் வந்து நம்ம கரண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம், செக் புக்ஸ் எடுக்கலாம். ஸோ அந்த மாதிரி விடயங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து அந்த டின் நம்பர் தேவைப்படும். ஸோ அது மாதிரி நிறைய விடயங்கள், அதாவது லைசன்ஸ் புதுப்பிக்கிறதா இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய விடயங்களுக்கு வந்து இனி வந்து டின் நம்பர் வந்து கட்டாயமாக்கப்பட்டிருக்கு. இப்போ அதனால் வந்து டின் நம்பரோட தேவை அதிகரித்திருக்கிறதுனால வந்து இப்போ ஆக்காடு மத்தியில் அதில் புரிதல் வந்து ஒழுங்காம இல்லாதனால தான் வந்து இந்த நிறைய குளறுபாடுகளும் தவறான தகவலும் போகிறத நாங்கள் கண்டிச்சோம். அதாவது இன்னொன்று, இந்த தண்டப்பணம் சொல்லி வரும்போது அதுக்கு அவங்க திருத்த சட்டத்தில் சில தண்டப்பண விதிகள் வந்து வழங்கப்பட்டிருக்கு. அதன் அடிப்படையில் நாங்கள் பார்த்தா இந்த அறிவித்தல், அதாவது டின் பெறுவதற்கு ஆணையாளருக்கும் அவருக்கும் எழுத்து மூலமான அறிவித்தலை வழங்குவார். அதாவது இது நான் என்ன சொல்கிறேன்னா, எங்களோட ஒரு பிஸ்னஸை நாங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுவோம் இல்லையா, இந்த மாதிரி சிஸ்டங்களில் தான் இது வந்து இம்ப்ளிமெண்ட் ஆகுது. யாரும் இதை வந்து மிஸ்லீட் பண்ணிக்க கூடாது.
ஒரு தனிநபர் வருமானங்களின் போது இல்லை, இது வந்து அதாவது ஒரு பிஸ்னஸ் நாங்கள் ரெஜிஸ்டர் பண்ண போகிறோம். அந்த டைமில் 102ஆம் பிரிவின் கீழ் ஆணையாளரிடம் பதிவு செய்ய தவறினால், அதாவது டின் பெறுவதற்கு தவறினால் வந்து 30 நாட்களுக்குள் அவர் நடவடிக்கை எடுக்கப்படும். அதாவது 30 நாள் ஒரு டைம் கொடுக்கும், அதுக்குள்ளே நீங்கள் அந்த டின் நம்பர் எடுத்து அது தொடர்பான தகவல்களை சமர்ப்பிக்கணும். அப்படி இல்லைன்னா அவர் வந்து குற்றவாளியாக கருதப்படுவார். இதுக்கு நீதிவான் வந்து, அதாவது நீதிமன்றத்தினால் 4 லட்சம் ரூபாய்க்கு மிகாத அபராதம் அல்லது 6 மாதங்களுக்கு மிகாத சிறை தண்டனை இவங்களுக்கு பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி தான் தனிநபர் வரிவிலக்கு அல்லது சலுகை பெறுவதற்கு, குறிப்பாக வட்டி வருமானம் தொடர்பான சுய விவர பிரகடனத்தின் போது தவறான அல்லது திசை திருப்பக்கூடிய தகவல்களை வழங்கினால் அவருக்கு வந்து 2 லட்சம் ரூபாய்க்கு மிகாத அபராதம் விதிக்கப்படும் அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு. அது மாத்திரம் இல்லாமல் இந்த மாதிரி எச்சரிக்கைகள் விடுக்கப்பட்டிருக்கு. மற்றது தடுப்பு வரி தொடர்பான விதிமுறைகள் மற்றும் நடைமுறைகளை முறையாக பின்பற்ற தவறும் முகவர்களுக்கு ஒரு வரிக்கு மதிப்பீட்டுக்கு ஆண்டுக்கு 2 லட்சம் ரூபாய்க்கும் மிகாத அபராதம் விதிக்கப்படலாம் அப்படின்னு சொல்லி அதில் வந்து தெரிவிக்கப்பட்டிருக்கு. இன்னும் விஷயங்கள் இருக்கு. இது வந்து பேசிக்கான சில விஷயங்கள் இவ்வாறு தெரிவிக்கப்பட்டிருக்கு. இப்போ இதில் வந்து நிறைய பேர் யோசிக்கிற வந்து நாங்கள் டின் நம்பர் எடுத்துட்டா நாங்கள் வந்து டெக்ஸ் கட்டணும், அதாவது நாங்கள் வந்து வரி செலுத்தணும், அப்படி ஒரு இது இருக்கு. அப்படின்னு இல்லை, அது வந்து டின் நம்பர்னு சொல்றது வந்து இப்போ நம்ம இலங்கை நாட்டுக்கு இது புதிதாக இருந்தாலும் பிற நாடுகளில் வந்து இது வந்து நடைமுறையில் விஷயம், அதோட சட்டத்திலே இருக்கு. அப்போ நம்ம தனி நபர்கள்ட்ட நம்ம வந்து வருமானம் ஈற்ற விடயங்கள் இருக்குது தானே. இப்போ எங்களோட வருமானம் ஈற்ற விடயங்கள் வந்து ஒரு மாதாந்தத்துக்கு வந்து நாங்கள் வந்து 1 லட்சம் அதுக்கு மேலே போனால் தான் வந்து நம்ம வந்து வரி செலுத்துவதற்கான கேட்டகரியில போவோம். உனக்கு 1,50,000 மேலே நினைக்கிறேன், ஒன்றுக்கு மேலே போனால் தான் நம்ம அந்த அமௌண்ட் ஒன்று அவங்க வெளியிட்டு இருந்தாங்க. அது பெருசாக நினைக்கிறேன். அதாவது சாதாரணமாக, அதாவது வரி செலுத்துறது ஒரு சுமையாக பார்க்காம அது எங்களுக்கு எதிர்கால தேவைகளுக்காக, அதாவது மேற்கத்திய நாடுகளில் அப்படிதானே, அதாவது எங்கள்ட வரியை எடுத்து அது மூலமாக எங்களுக்கே தான் அவங்களுக்கு தேவைகளை பூர்த்தி செய்கிறது, பொதுவான தேவைகள். அதாவது மேற்கத்திய நாடுகளில் ஹாஸ்பிட்டல்ஸில் கூட நல்ல ஃபெசிலிட்டியோட, அதாவது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் அவங்களுக்கு மெடிசின்ஸ் கிடைக்கும். அதுக்கு காரணம் அந்த வரியாக இருக்கும். அப்போ இலங்கையில் வந்து நிறைய இலவச சேவைகள் வழங்குறாங்க, அதாவது கல்வியாக இருக்கட்டும், மருத்துவமாக இருக்கட்டும், நிறைய இலவச சேவைகள் இருக்குது. இப்போ அதுகளை கொண்டு நடத்துறதுக்கு வந்து வருமானங்கள் தேவை. ஸோ இப்போ ஒரு தனி நபர்கள், அதாவது உண்மையான வருமான வரிகள் கொண்டு வரக்கு வந்து காரணங்கள் வந்து எப்படின்னா, நாங்கள் வந்து ஒரு அன்பளிப்பாக நாங்கள் ஒரு பொருள் உங்களுக்கு கொடுக்குறோம் சொன்னோம். இப்போ நாங்கள் வந்து டின் நம்பர் இல்லை, டெக்ஸ்ட் நம்பர் இல்லை, 18 வயசுக்கு 18 வயசுக்கு மேற்பட்டவங்களுக்கு வந்து நாங்கள் ஓப்பன் பண்ண சொன்னால் நான் வந்து ஒரு பெருமதியான ஒரு பொருளை வந்து நாங்கள் வந்து உங்களுக்கு அன்பளிப்பாக நான் தரணும். இப்போ அன்பளிப்பாக கொடுக்குறனால வந்து அதுக்கு வரி செலுத்த தேவையில்லைன்னு சொல்லி பாட்டுக்கு இருந்தாங்க. அப்போ அந்த மாதிரி இப்போ கிடைத்த நபருக்கு வந்து அது வந்து ஒரு அன்பளிப்பாக தான் இருக்கும், ஆனா அதோட பெருமதி கூடயா இருக்கும். அதுக்கு வந்து நாங்க வந்து வரி செலுத்தணும். அந்த மாதிரி ஒரு விடயங்கள், ஏன்னா இப்ப நம்ம காணி வாங்குறதா இருக்கட்டும், ஒரு வாகனம் வாங்குறதா இருக்கட்டும், இதுல வந்து கொடுத்துருக்காங்க தானே. இப்ப இனி வந்து டின் நம்பர் எது எதுக்கு முக்கியமா இருக்கு அப்படின்னு பார்க்கக்குள்ள, நீங்க முதல்ல சொல்ல மாதிரி ஒரு கரண்ட் அக்கௌண்ட் ஓபன் பண்றதுக்கு, அது மாதிரி இல்லாம ஒரு நாங்க பில்டிங் பிளான் ஒன்று வரைகிறதுக்கு, பிளான் அப்ரூவல் எடுக்கிறதுக்கு, பிளான் ஒன்றுக்கான அப்ரூவல் எடுக்கிறதுக்கு கட்டாயம் டின் நம்பர் தேவை அப்படின்றாங்க. அதாவது வாகனம் ஒன்றை வந்து எங்கட பேரில் நாங்கள் பதிவு செய்யணும்னா அதுக்கு வந்து டின் நம்பர் அவசியம். மற்றது டிரைவிங் லைசன்ஸின் போது டின் நம்பர் அவசியம். இது மாதிரி காணி அல்லது நிலப்பத்திரங்களை வந்து ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு, இது மாதிரி நாங்கள் சாதாரணமாக எங்களோட வாழ்க்கையில் நாங்கள் ஒரு சொத்தோ இல்லைன்னா ஒரு வாகனமோ எந்த ஒரு விஷயமோ இவ்வளோ நாள் செய்யறதுக்கு நாங்கள் ஐடென்டிட்டி நீங்கள் சொன்ன மாதிரி கொடுத்த மாதிரி இனி நாங்கள் டின் நம்பரும் இதுகளுக்கு சப்மிட் பண்ணணும். சொத்தை சேர்க்கலாம், எங்களோட வருவாயை தான் நாங்கள் வந்து அதிகரிக்கிறோம். ஸோ நாங்கள் வருவாய் அதிகரிக்கிற நேரம் அதுக்கேற்ற டேக்ஸ் வரி பணம் வந்து நாங்கள் வந்து அரசாங்கத்துக்கு செலுத்தணும். இப்போ அது வந்து இவ்வளோ காலம் நடைமுறைப்படுத்தப்பட்டு வரல. அதை வந்து தான் வந்து கடந்த அதாவது 2024ஆம் ஆண்டு பொருளாதார நெருக்கடிக்கு மத்தியில் இந்த புதிய அரசாங்கம் ஒன்று ஆட்சி பொறுப்பை ஏற்றுச்சு. அந்த சிஸ்டத்தை வந்து சீர் செய்யறதுக்காக தான் இந்த டின் நம்பர் வந்து அந்த டைம்ல அறிமுகப்படுத்தப்பட்டுச்சு. ஆனா இது ஒரு நல்ல விஷயமா கருதி நாங்க வந்து இதை ஒரு சுமையா பார்க்காம இதை நாங்க எப்படி ஐடென்டிட்டி ஒன்று அப்ளை பண்றோம் அந்த மாதிரி இந்த எங்களோட டின் நம்பரும் எடுத்து வச்சுட்டு நாங்க அதை முறையா நாங்க அந்த தெளிவு வந்து இன்னும் ஒரு பிழையான ஒரு விஷயம் என்னன்னா,
அரசாங்கத்தினால் மக்களை இது தொடர்பில் இன்னும் தெளிவுபடுத்தணும். அதாவது இதுக்கு முதல்ல இருந்துச்சு வரிப்பணம். அது வந்து கட்டாயமாக்கப்பட்டிருக்கல. ஆட்களுக்கு வந்து கட்டாயமா குடுக்கணும்னு சொல்லி ஒரு இருக்கல. அது வந்து கட்டாயமாக்கப்பட்டுச்சு. ஏன்னா அதுல வந்து ஏன்னா விழிப்புணர்வு இப்ப நாங்க ஒரு சொந்த வீடு வச்சிருந்தோம்னா, ஒரு இயர் எண்ட்ல அந்த ஏப்ரல் அந்த அந்த டைம்ல வரிப்பணம் கட்டுறதுக்கான கவர்மெண்டாலேயே போஸ்ட்ல அனுப்புவாங்க. ஆமா. அப்ப சிலர் வந்து இத வந்து கணக்கெடுக்கிறது இல்ல. அப்ப இந்த சிஸ்டம் வந்து இனி கட்டாயமா நாங்க செய்யணும். அந்த அமௌண்ட் வந்து ஒரு பெரிய அமௌண்ட்டா இருக்காது. ம். இப்ப அந்த டைமே அது ஒரு சின்ன அமௌண்ட்டா இருக்கும். இப்ப கொஞ்சம் கூடி இருக்கலாம் சில வேளை. ஆனா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி அமௌண்ட் இருக்கும். அத வந்து நாங்க வருடத்துக்கு சரியா பே பண்ணிட்டு வந்தோம்னா, இது வந்து ஒரு பெரிய சுமை இல்ல. நாங்க அந்த அன்றாடம் நாங்க எப்படி இவ்வளோ நாள் ஒரு ஐடென்டிட்டி எடுத்தோம், ஒரு பாஸ்போர்ட் எடுத்தோம், ஒரு விஷயத்துக்கு தேவையான ஐடென்டிட்டி எடுத்து அந்த மாதிரி நாங்க டின் நம்பர்ன்றதும் ஒரு நடைமுறை ஒண்ணு இருக்கு. அந்த நடைமுறைக்கான தெளிவு வந்து இன்னும் அரசாங்கத்தினால மக்களுக்கு விழிப்புணர்வு வழங்கப்பட்டுச்சுன்னா, இன்னும் ஒரு சிறந்ததாவே இருக்கும். அது மட்டும் நாங்க வந்து போய் டின் நம்பர் எடுக்கிறதுக்காக வந்து நிறைய நேரம் வந்து வரிசைகள்ல போலில போய் நிக்க தேவையில்ல. அதுக்கு வந்து அவங்களோட உத்தியோகபூர்வ இணையதளம் இருக்கு. ird.gov.lkன்னு சொல்லி. ஸோ அந்த இணையதளத்துல போயிட்டு அதில் வந்து சர்வீஸ்ன்னு சொல்லி ஒரு தனி கேட்டகரி ஒன்று இருக்கு. அதுல போனீங்கன்னா வந்து இப்போ நம்ம தேடிக்கல் நம்மளுக்கு வந்து டின் நம்பர் இருக்குதா இல்லையான்னு சொல்லி பார்க்க எங்களோட ஐடி கார்டு நம்பரை கொடுத்தா காட்டும். அதில் வந்து ஆல்ரெடி நம்ம வந்து டின் நம்பர் பதியப்பட்டிருக்கா இல்லையான்னு. இப்போ நம்மளுக்கு பதியப்பட்டிருந்துச்சுன்னா நம்மளுக்கு அந்த டின் நம்பரை பெற்றுக்கிறதுக்கு வந்து நாங்கள் வந்து அருகில் இருக்க இப்போ கிளைகள் இருக்குது. இப்போ கொழும்பு தான் வந்து எடுக்கணும்லாம் இல்லை. இப்போ யாழ்ப்பாணமாக இருக்கட்டும், கண்டியாக இருக்கட்டும், குருநாகலாக இருக்கட்டும், இப்படி ஒவ்வொரு கிளைகள் வந்து இருக்குது அவங்களோட இறைவழி திணைக்களத்தில். அந்த கிளைகளுக்கு போனோம்னா பிராந்திய அலுவலகத்தில் ஒரு அலுவலகங்கள் 5 to 10 நிமிடத்துக்குள்ள பெற்றுக்கொள்ளலாம். எங்களோட ஐடி கார்டு காப்பியை கொடுத்தா பெற்றுக்கொள்ளலாம். ஆனால் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு அந்த ஐடி கார்டு உரிமையாளரே கண்டிப்பாக போகணும். போய் பெற்றுக்கொள்ள. ஏன்னா அதை வந்து கண்டிப்பாக பார்க்குறாங்க. அப்போ ஆன்லைனில் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு நீங்கள் போய் அங்கே கேட்டிங்கன்னா அப்போ அங்கே நம்பர் தருவாங்க. உங்கள் நம்பர் கண்டிப்பாக வேணும்னா அப்பயே ஆன்லைன் ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு நீங்கள் போயிட்டு வந்து அந்த பிராந்திய கிளைகளில் போய் கேட்குற நேரம் வந்து உங்களோட ஐடி கார்டு கொடுத்து கேட்குறாங்க. கண்டிப்பாக அந்த நம்பரை அன்றைக்கே பெற்றுக்கொள்ளலாம். இப்போ நம்ம அதெல்லாம் போய் நம்ம சும்மா போலியில் நின்றுக்கிட்டு நம்ம வந்து அந்த நேரத்தை பார்க்காம நம்ம செக் பண்ண. மற்றது இப்போ சிலவங்க இப்போ எங்களுக்கு வந்து ஒரு கோரிக்கை இப்படி நான் சொல்கிறேன். அதாவது எங்களுக்கு வந்து இந்த கட்டணம் செலுத்தி தான் இது பெற வேணுமான. கட்டணம் செலுத்தணும் இல்லை, அரசாங்கத்துக்கு கட்டணம் செலுத்த தேவையில்லை. இது வந்து அதுலேயும் தவறான ஒரு புரிதல் வந்திருக்கு. அரசாங்கத்துக்கு கட்டணம் செலுத்த இது வந்து ஒரு தனி நிறுவனம். அதாவது நான் ஒரு சேவை வழங்குறதா இருந்தால் இப்போ அவருக்கு அந்த சேவை வழங்குறதுக்காக எங்களோட தேவைக்காக அவர் போய் ஒரு நேரத்தை செலவழித்து போயிட்டு அவர் வந்து அதை பெற்றுக்கொண்டு தராரு. அப்போ அந்த நிறுவனத்துக்கு அவரோட அந்த நேரத்துக்கான சேவை கட்டணமாக தான் அதை அறவிடுறாங்க. அதை தவிர வந்து இது வந்து நம்பர் பெற்றுக்கிறதுக்காக வந்து அரசாங்கம் எந்த கட்டணம் எடுக்கிறது எங்களுக்கு வந்து கோரிக்கைப்படி அப்படி இருந்துச்சு நிறைய பேருக்கு. ஆகவே இது தொடர்பான முழுமையான ஆய்வறிக்கையை எங்களோட இணையதளத்துக்கு போனீங்கன்னா நீங்கள் பார்த்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். எனவே நாங்கள் இது சம்பந்தமான அதாவது டின் இலக்கம் மற்றும் இல்லை மேலதிகமான உண்மை கண்டறியும் ஆய்வுகளையும் கூட நீங்கள் எங்களோட இணையதளத்தில் பார்த்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். மேலும் நீங்கள் இவ்வாறான ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால், அதாவது டின் தொடர்பாக மாத்திரம் இல்லை, சமூக ஊடகங்களில் வர ஏதாவது ஒரு செய்திகள் தொடர்பில் இது உண்மையா இல்லை இது தொடர்பான உண்மையை அறிந்து கொள்ளணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த பதிவின் லிங்கை எங்களுக்கு அனுப்பி வைக்கலாம். அது இல்லைன்னா அது தொடர்பான தகவல்களை நீங்கள் எங்கள்கிட்ட கேட்டறியலாம். கேட்டறிய வேண்டிய வாட்ஸ்அப் இலக்கம் 0721414696 என்ற இலக்கத்திற்கு அழைத்து நீங்கள் அது தொடர்பான தெளிவினை பெறுவதற்கு எங்களை தொடர்பு கொள்ளலாம். மற்றது எங்களோட சமூக ஊடக பக்கங்களையும் பின்தொடரலாம். ஆமாம் சுஜி, அதான் நான் சொல்ல வந்தேன். அதாவது எங்களோட இது அவ்வளோ தொடர்பாக நீங்கள் வந்து ஆய்வறிக்கையில் வாசிக்கிறது உங்களுக்கு கடினமாக இருந்துச்சுன்னா, கஷ்டமாக இருந்துச்சுன்னா எங்களோட வந்து அவ்வளோ அலைவரிசைகள், அதாவது யூடியூப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் மற்றும் டிக்டாக் போன்ற சமூக ஊடகங்களில் வந்து காணொலி வடிவில் வந்து எங்களோட ஆய்வறிக்கைகள் வந்து நாங்கள் வந்து கொடுத்துருக்கோம். அதாவது பெரிய அளவில் இல்லை, மிக சிறு நீங்கள் உங்களுக்கு ஏற்ற போல் புரிந்து கொள்றதுக்கு பாடி 3 நிமிடங்களுக்கு உட்பட்டு வந்து நிறைய காணொலிகள் நாங்கள் வந்து தினசரி நாங்கள் வழங்கிட்டு இருக்கோம். நீங்கள் அதில் புரிதல் உங்களுக்கு பத்தாட்டி அதாவது தொடர்பாக மேலும் ஆய்வுகள் தேவைன்னா, அதாவது உங்களுக்கு அது தொடர்பாக அறிவுகள் பெற்றுக்கொள்ளணும் எங்களோட எங்களுடைய இணையதளமாகிய srilanka.factcenter.com/tamil என்ற இணைய முகவரிக்கு வந்தீங்கன்னா எங்களோட ஆய்வறிக்கைகளை நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம். ஆமாம். எனவே மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். வணக்கம். வணக்கம்.